சத்குருவே சிவம், சத்குருவே அனைத்தும். குரு நம்மளுக்கு குரு பற்றி ஒன்றுமே தெரியாது. குருவோட அருள் தெரியாது, புரியாது, எதுவுமே தெரியாது. குரு பற்றி இன்றைக்கி பேசுகிறேன். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரா, குரு சாட்சாத் பரபிரம்மம், தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. எல்லாத்துலேயுமே முன்னாடி பாருங்கள், குரு பிரம்மாவுக்கு முன்னாடி குரு, எல்லாத்துக்கும் முன்னாடி குரு தான். அதனால் குரு தான் ஃபஸ்ட்டு நம்ம வணங்கணும். ஆனால் நீங்கள் கேட்கலாம், மாதா பிதா குரு தெய்வம் வருதே, அது ஏன் வருதுன்னு கேட்கலாம், யோசிக்கலாம். மாதா பிதானால தான் நம்ம பிறந்திருக்கோம். அதனால் ஃபஸ்ட்டு மாதா, அப்புறம் பிதா, அப்புறம் குரு, அப்புறம் தெய்வம் அப்படின்ற கணக்கில் அப்படி வச்சுருக்காங்க. சரியா? குரு கிடைக்கிறதுக்கு கோடி புண்ணியம் செஞ்சுருக்கணும். குரு கிடைச்சவங்களுக்கெல்லாம் ரொம்ப அதிர்ஷ்டம் செஞ்சவங்க தான் குரு கிடச்சிருப்பாங்க. குருவை தேடி நம்ம அலையணும். குரு நம்மளை தேடி வருவார். எப்போ நம்மளுக்கு ஒரு பற்றுதல் வருதோ, குரு கிட்ட போய் நம்ம சரணடையணும் அப்படின்னு ஒரு நினைப்பு வருதோ, அப்போ குரு ஆட்டோமேட்டிக்காக நம்மளை கண்டுபிடிச்சி அவரோட கைக்கு பக்குவமாக நம்மளை பதப்படுத்துவார். நம்ம குரு குரு பார்வை கோடி புண்ணியம், குரு அருள் திருவருள் எவ்வளோலாம் சொல்லியிருக்காங்க பாருங்கள். குருவோட அருள் இருந்தால் தான் நம்ம அவங்களுடைய குழந்தைங்களா அவர் ஏற்றுப்பார். குரு அருள் இல்லைன்னா ஒன்றுமே செய்ய முடியாது. நீங்கள் பாருங்கள், நீங்கள் பால் எடுத்தோம்னா பாலை அதுக்கு வெள்ளி கிண்ணம், தங்க கிண்ணம் அப்படிலாம் வச்சு நம்ம பாலை வச்சோம்னா அது ரொம்ப மேன்மைப்படுத்துகிற மாதிரி இருக்குது. எவ்வளோ அழகாக நம்ம அது அந்த வெள்ளிக்கிணத்துல பால் வச்சா அப்படி ஜொலிக்கும். அவ்வளோ ஒரு அமிர்தம் மாதிரி அது நம்ம ரசித்து குடிக்க ருசிக்கும். அதே மாதிரி வைரத்தை எடுத்துக்கோங்க. வைரத்தை நம்ம நல்ல ஒரு பெட்டகம், நல்ல ஒரு பாக்ஸில் நம்மளோட கபர்ட்ஸ் பீரோவில் வச்சா தான் அதோடைய பவர் ஜொலிக்கும். இதுவே நீங்கள் அஞ்சரை பெட்டியில் போய் வைரத்தை வைங்க, எங்கேயுமே ஜொலிக்காது. ஆனால் வைரம் கரியிலேருந்து வைரம் எடுக்கிறாங்க. அடித்து தான் அதை எடுக்கிறாங்க, வைரமாக ஜொலிக்குது. அந்த மாதிரி குரு நம்மளை நல்வழிப்படுத்துறதுக்கு நம்மளுக்கு குரு கிடைச்ச உடனே அவரோட பாதையில் நம்ம பயணிக்கணும். அவர் சொன்னதை கேட்கணும். அவர் என்னென்ன நம்மளுக்கு சொல்லி கொடுத்தாரு நம்மளுக்கு ஆனால் புரியாது. குரு கிடைச்ச உடனே நம்ம இவர் தான் குருன்னு நம்ம மனசு ஏற்றுக்கிறதுக்கே ரொம்ப நாள் ஆகும். அப்புறம் குருவோட பழகினப்போ நம்மளுக்கு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேன். நம்ம குரு பழகினப்போ நம்ம சாதாரண மனுஷங்க கூட பழகின மாதிரி பழகிடுவோம். குரு சொன்னதெல்லாம் கேட்க மாட்டோம். குரு சொன்னதை இப்போ நினச்சி பார்ப்போம். குரு நம்மளுக்கு இப்படி சொல்லி கொடுத்தாரு, நம்ம அதை ஃபாலோ பண்ணலை, நம்ம குரு இப்படி இருக்க சொன்னார் அப்படின்னு நினச்சோம் நம்ம இப்போ வருத்தப்படுவோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. குரு அவர் அவரோட குழந்தைய நம்ம ஏற்றுக்கிட்டாருன்னா குரு நம்மளை எல்லாத்தையும் அவரே செஞ்சிருவார். அவரே சொல்லி கொடுப்பாரு. ஞானம்லாம் கடையிலலாம் போய் வாங்குகிற வேலையே கிடையாது. குருவுக்கு விருப்பம் இருந்தால் தான் நம்மளுக்கு எல்லாத்தையும் செஞ்சு நம்மளை நல்வழிப்படுத்துறதுக்கு ஞானம்லாம் சொல்லி கொடுத்துருவாரு. நம்மளுக்கு நம்ம நல்ல மேன்மை அடையலாம். நீங்கள் கீதோபதேசமே எவ்வளோ பேருக்கு கொடுத்துருக்கலாம் கிருஷ்ணர். ஆனால் அர்ஜுனனுக்கு அது போட்டினார். ஏன்னா அவர் தான் யார் அதுக்கு தகுந்த ஆளுன்னு கடவுளுக்கு தெரியும். அவர் கீதோபதேசத்தை அவருக்கு அருள் செஞ்சார் நம்ம கிருஷ்ண பரமாத்மா. அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் நம்ம குருவை தேடணும். அதுக்கு வயசு வரம்பு கிடையாது. ஆகட்டும், நம்மளுக்கு 60 வயசு ஆகட்டும், 70 வயசு ஆகட்டும், நம்ம போய் ஞானத்தை தேடலாம், நம்ம நல்லவங்களா மாறலாம்னு நினைக்காதீங்க. 20, 10 வயசுலேயே குழந்தைக்கு குரு பக்தி சொல்லிக் கொடுங்க. நம்ம குரு தான் எல்லாமே 5 வயசுலேயே சொல்லிக் கொடுங்க, 1 வயசுலேயே சொல்லிக் கொடுங்க. நல்ல குழந்தைங்களுக்கு நல்லபடியாக சொல்லி அவங்களுக்கு போட்டுங்க குருவோட அருமை, குருவோட பெருமை, குரு எப்படி நம்மளை வச்சுருக்காரு, குருனால நம்மளுக்கு என்ன நன்மைகள் கிடைக்குது, என்ன நம்மளுக்கு சந்தோஷம் எப்படி வருது, எப்படி நம்மளே திருத்திக்கிறோம், அதெல்லாம் குரு நம்ம சொல்லி கொடுக்கணும் குழந்தைங்களுக்கு. குருக்கிட்ட நம்ம குருக்கிட்ட நம்ம பயபக்தியோடு இருக்கணும், குருவை வணங்கணும். நான் முன்னாடி ஒரு வீடியோ சொன்ன மாதிரி, குட் ஹேபிட்ஸில் சொன்ன மாதிரி, குருவை நம்ம தினமும் வணங்கி அவருடைய வழியில் நம்ம நடக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம அறிவுரை கொடுங்க. குரு கிடைச்சவங்க எல்லாம் அதிர்ஷ்டசாலிங்க உலகத்தில். அதனால் குருவை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. அவரை எப்படி பிடிக்கணும், அப்படியே இந்த குரங்கு எப்படி குழந்தை எப்படி பிடிச்சிட்ருக்கோம் பாருங்கள், அந்த மாதிரி குரங்கு குட்டி பிடிச்சிருக்கா மாதிரி நம்ம குரு காலை கெட்டியாக பிடிச்சி, உன்னை தான் சரணடைஞ்சிருக்கேன், நீயே கதி, நீயே எங்களை நல்வழிப்படுத்து, நீயே எங்களுக்கு எல்லாமே செய்யு,
எல்லாமே கஷ்டமோ நஷ்டமோ எல்லாமே உன்னுடைய காலடியில் போட்டுட்டேன், உன்னால் தான் அதெல்லாம் சரிப்படுத்த முடியும். ஆமாங்க, யமன் கூட குரு கிட்ட கேட்டுட்டு பர்மிஷன் கேட்டுட்டு தான் நம்ம உயிரே எடுப்பாராம். அவ்வளோ பவர் குருவுக்கு. குரு சொல்கிறதா எல்லாமே கேட்பாங்களாம். இந்த வானுலகம் விண்ணையும் மண்ணையும் அளக்கிறவர் தான் நம்ம குரு. அதனால் அவங்கவுங்க குருவை வணங்கி அவங்கவுங்க குருவுக்கு நல்லது செஞ்சு ஒரு நாளும் நிந்தனை செய்யக்கூடாது குருவை. நம்ம கோவத்தில் வந்து சொல்லுவோம், என்னப்பா நீ ஒன்றுமே எங்களுக்கு செய்ய மாட்டோம், உரிமையாக குருக்கிட்ட பேசலாம். ஆனால் நிந்திக்கக்கூடாது. குரு அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர்லாம் நிந்திக்கவே கூடாது. குருவோட நம்ம சாபம் வாங்கிக்கக்கூடாது. சாபம்லாம் விட மாட்டாருங்க. அவரோட குழந்தைங்கள வந்து ஒன்றும் செய்ய மாட்டாருங்க. நம்ம வந்து சரணடைஞ்சு நீயே கதி நீயே எல்லாமே நீங்கள் சொல்லி அவர்கிட்ட அவர் காலடியை வந்து நம்ம சரணடைஞ்சிட்டோம் நீங்கள், நம்மளுக்கு என்றைக்குமே நல்லது தான் செய்வார் குரு. அதனால் நம்ம நிறைய வந்து குரு பற்றி எல்லா சத் சங்கத்துலேயும் பேசணும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணணும். நீங்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்லணும். நீங்கள் கூட என்னோடய கமெண்ட்ஸில் போடுங்க, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன நடந்தது, குரு நம்ம வேண்டதுனால என்ன நடந்ததுன்னு போடுங்க. நான் 4 பேருக்கு சொல்கிறேன். அவங்க எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். குரு நம்மளை வந்து நல்வழிப்படுத்தி நம்மளை நல்லவனாக ஆக்குவார். ஒரு நாளும் நம்மளை வந்து கெடுதி செய்ய மாட்டார். அவரோட குழந்தைங்கள தலை மேலே வச்சுட்டு காப்பாற்றிட்டு இருக்காரு. எல்லா கஷ்டம் வந்தாலும் சரி, நம்ம வந்துங்க சந்தோஷம் இருந்தால் தான் நம்ம சாமியை மறந்துடுவோமே. ஏதாவது கஷ்டம் வந்தால் தான் நான் இப்படி செய்கிறேன் அப்படி செய்கிறேன், 108 தேங்காய் உடைக்கிறேன், இத்தனை பண்ணுறா. சாமி கேட்டார் அவங்களுக்கு 108 தேங்காய் உடைக்க, சாமி சொன்னாரா நீங்கள் இதெல்லாம் செய்யணும் அவசியமே இல்லை. அதெல்லாம் கடவுள்து. நான் தான் என்றைக்கோ சொன்னேன், எல்லாமே கடவுளோடதை எடுத்து நம்ம யார் வந்து கொடுக்கறது. கடவுள் படைத்த படைப்பில் எல்லாத்தையும் எடுத்து நம்ம அவருக்கே கொடுக்குறோம், அவருக்கே படைக்கிறோம். அதெல்லாம் அவசியமே இல்லை. கடவுள் ஒரு நாள் என்னை 108 தேங்காய் இது பண்ணு, இத்தனை தடவை வா, இத்தனை விளக்கு ஏற்றலாம் சொல்லவே இல்லை. நம்மளா ஏற்படுத்திக்கினது. அதுவும் இல்லாமல் இப்போது நிறைய பேர் அங்கங்கே வந்து நீ எதை செய் அப்போ தான் உனக்கு கடவுளோட அருள் கிடைக்கும், அப்படி கிடைக்கும் இப்படி கிடைக்கும்லாம் சொல்கிறாங்க. நிச்சயமாக அப்படி கிடையாது. நம்ம சரணாகதி, நீ கதி, நின்னை சரணடைந்தேன், நான் உன்னை தவிர எனக்கு வேறு யாரும் கிடையாது, நீ தான் எல்லாமே மனம் உருகி அழுது புரண்டு அவர் காலடியில் எல்லாத்தையும் சமர்ப்பிச்சிருங்க. எல்லாமே மாற்றம் ஒன்றே மாறாதது. கடவுள் அந்த மாற்றத்தை உண்டாக்கி நம்மளுக்கு சந்தோஷத்தை அப்படி பொங்க வச்சுருவார். வீடு ஃபுல்லாக நம்ம சந்தோஷம் நிறைஞ்சிருக்கோம். கஷ்டம் கொடுப்பார் தான். நம்ம உணரணும்ல. நம்ம உணரவே மாட்டோமே, கடவுளை உணரவே மாட்டோம். கடவுள் தான் எல்லாம் செய்கிறார். கடவுளால் தான் நடக்குது. இந்த பேராசை, பொறாமை, கோபம், எல்லார் மேலேயும் குரோதம், இதெல்லாம் வந்து நம்மளை மாற்றம் செய்ய வைக்கிது. கடவுள் வந்து நம்மளுக்கு ஒரு பாடம் புகட்டி நம்மளை மாற்றத்தை உண்டாக்குறாரு. அதனால் நம்ம அதுலேருந்து நம்ம விடுவிச்சு வந்துடணும். இந்த கோபதாபம்லாம் கொஞ்ச நேரம் தான் இருக்கணும், உடனே மாறி போயிடணும். மனுஷனாக இருக்கவங்க எல்லாரும் மாறிடணும். மாறி நல்லவங்களாக மாறி கடவுளே நீயே கதின்னு அவரே சரணடைஞ்சு இருந்தோன்னு வைங்க, நம்மளுக்கு கஷ்டன்றதே வராது. கஷ்டம் வந்தாலும் பனி போல் ஆக்கிடுவார் நம்ம பகவான். அதனால தான் அவரை வந்து நம்ம சத்குரு, நம்மளை இருளிலேருந்து ஒளிக்கு கொண்டதுனால நம்ம குருவை வந்து சத்குருன்னு சொல்கிறோம். நம்ம அவரை வணங்குறோம். நம்ம வந்து வாழ்க்கை ஃபுல்லாக அவர் கூடவே எத்தனையோ ஜென்மம் நம்ம வந்து அவருடைய இதில் அவரை கூட தபஸ் பண்ணிகிட்டு இருந்ததுனால தான் இந்த தடவை நம்மளுக்கு இந்த ஜென்மத்தில் குரு கிடச்சிருக்காரு. நம்ம அவரோட குழந்தைங்களாக இருக்கும். வாழ்க வளமுடன் நேர்மையாக. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஸ்டே பிளெஸ்ட்.